அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அகத்தியர் அருளிய சர்வ வசிய காப்பு முறையினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வசிய பிரயோக முறையின் மூலம் ஆண் வசியம், பெண் வசியம், சர்வஜன வசியம், அரச வசியம், மிருக வசியம் உள்ளிட்ட சகல ஜீவராசிகளையும் வசியம் செய்யலாம். சகல ஜீவராசிகளையும் வசியம் செய்யும் முறையினை பற்றி அகத்திய பெருமான் தனது பாடலின் வாயிலாக பின்வருமாறு கூறுகிறார். ஆமென்ற வசியம் ஒன்று சொல்ல கேளு, ஆதி முதலான கொடியருகு வாங்கி ஓம் என்று கண்டித்து மதுவில் போட்டு உரிமையுடன் மண்டலம் சென்றெடுத்து பாரு. நாமென்ற நீரதுவும் நன்றாய் வற்றி நடுவான கொடியதுவும் பதமாய் நிற்கும். தாமென்றதன் பதமாய் வந்த மூலம் தருவான மூலமதின் தன்மை கேளு. தன்மையுடன் வெள்ளியுடன் செம்பு சேர்த்து தருவான தங்கமது மூன்றும் ஒன்றாய் உண்மையுடன் தானுருக்கி தகடு தட்டி உறுதியுள்ள மூலமதை வைத்துருட்டி செம்மை பெற ரவி வளையம் போல செய்து தெரியாமல் பொரிந்தினவாய் சேர்த்து கொண்டு நன்மை பெற சர்க்குருவை தியானம் செய்து நலமாக ஞாயிறு முன் வைத்து போற்று. வைத்ததொரு ரவி வளையம் வளவு தன்னை வலது கையில்தான் பூட்டி மனதாய் நின்றால் மைத்தொடுத்த வெளியாலும் மன்னர்தானும் மகத்தான மிருகம் முதல் வசியமாகும் என்று இந்த பாடலின் வாயிலாக சர்வ ஜீவராசிகளையும் வசியம் செய்யக்கூடிய வசிய காப்பு முறையினை பற்றி அகத்தியர் தெளிவாக கூறுகிறார். அதாவது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உகந்த கொடியருகும் புல்லை காப்பு கட்டி எடுத்து வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை 108 முறை ஓதி தேனில் போட்டு 48 நாட்கள் ஊற வைத்தால் கொடியருகின் ஈரப்பதம் நீங்கி பதமாக மாறியிருக்கும். அதன் பிறகு வெள்ளி, செம்பு, தங்கம் ஆகிய மூன்றையும் சமநடை எடுத்து ஒன்றாக உருக்க வேண்டும். அதன் பிறகு உருக்கியதை தகடு போல் செய்து அதில் கொடியருகை வைத்து சுருட்டி பின்பு சூரியனை போன்று வளையமாக செய்து அந்த வளையத்தை சூரியன் முன்பாக வைத்து கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும். இவ்வாறு சூரியன் முன்பு வைத்து வழிபட்ட வளையமான வசிய காப்பை கையில் அணிந்து கொண்டால் பெண்கள், மன்னர்கள், மிருகங்கள் உள்ளிட்ட சர்வ ஜீவராசிகளும் வசியமாகும் என்கிறார் அகத்திய பெருமான். நன்றி, வணக்கம்.